ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராக் ஃபுட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளாக பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி பவுலில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. நல்லா இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி ஊறணும். இப்போ இது தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கணும். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஊறின தண்ணியே நமக்கு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எந்த தண்ணியும் நம்ம சேர்க்க தேவையில்லைங்க எக்ஸ்ட்ரா. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு அந்த மாவு கரெக்டாக இருக்கணும். ஒரு போண்டா மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் அகலமான பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ அதை நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி போட்டுட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலராக ஆக விடக்கூடாது. எல்லோ கலர்லேயே நம்ம எடுத்துடணுங்க. அது எப்படி எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா அந்த நம்ம போட்ட அந்த மாவுலாம் பார்த்திங்கன்னா மேலே மிதந்து இந்த மாதிரி நிற்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கணும். இப்போ அது ஆறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. சுகர் சிரப்பு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுனா, இந்த மாதிரி ஒரு பேனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு இதில் முந்திரி, திராட்சை, வெள்ளரி விதை சேர்த்துட்டு நல்லா நம்ம பொரிஞ்சதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் கடலை பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம சுகர் எடுத்துக்கலாம். சாரி, நான் சர்க்கரை எடுத்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, மன்னிச்சிருங்க. நல்லா கொதிக்க விட்டுருந்துங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை தண்ணி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு பாகுப்பதம் வரணும். நம்ம எடுத்து ஊற்றிட்டோன்னு பார்த்திங்கன்னா அந்த கம்பி அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டிலேருந்து அந்த தெரியுது பாருங்கள், அந்த கம்பி பதம் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேஜில் நம்ம வரைக்கும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கடலை மாவு பொரித்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மாவை இந்த சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுமே நல்லா அந்த சர்க்கரை பாகு அந்த பவுடரோட நல்லா மிக்ஸ் ஆகி ட்ரை ஆகிடும். நல்லா கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட இந்த லட்டு ரெசிபி ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. நம்ம கையில் லைட்டாக நெய் அல்லது ஆயில் அப்ளை பண்ணி உருண்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு சுவையான சூப்பரான வெறும் 50 ரூபாய் இருந்தால் போதுங்க இந்த லட்டு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக கடைகளில் கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்காது. வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ப்ளீஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.